My love. Katyama, good morning. Day, good morning. ஆமல ஐஸ்கிரீம் உனக்கு தான் குட் மார்னிங். எப்படி தலையை வச்சுக்கிட்டு எப்படி உடம்ப மேலே வச்சுக்கிட்டு தலையை கீழே கவுத்திக்கிட்டு படுத்துருக்கு. சிங்க குத்தி தவி வந்துட்டான். M10 வந்து விட்டான். ஆடங்க கார்த்தியம்மா லைக் டன். தேங்க்யூம்மா. கார்த்தியம்மா எப்படி இருக்கான் பாருங்க. ஆமாம், அதுக்கு என்னமோ டயர்டாக இருக்கு போல், என்னன்னு தெரியல. ஏழை அந்த பிள்ளை எழுப்பிவிடாது, அது டயரில் படுத்துருக்கு. போச்சு போச்சு. M10 வந்துட்டான். பெட்டில் படுக்க விட மாட்டியாடா நீ? அது இறங்கி போகிற வரைக்கும் சண்டை போடுவியே. அச்சோ, அந்த அது மேலே ஏறிடுச்சு. அந்த பெட்டை விட்டு இறக்கி விட்டா ஓடிடுவான். நீ வாடி கீழே வாடி, தாங்க கோத்திமா. வா, புலிக்குட்டி வந்திருக்கான். ஆமாம், அமீன் பிரதர் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது கொத்தா எடுக்க போகிறாங்க. காலையில் பார்க்கும்போது பாதி தான் இருக்கும், முடி இருக்க போகிறது கிடையாது. எவ்வளோ நாள் அனுபவம் உங்களுக்கு? இப்படி தான் உங்கள் பூனையும் பண்ணியிருக்கா? என்னடா நம்ம விளையாடிட்டு இருந்தோம், அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டானோ. ஏண்டி தாங்க கொத்தி மறுபடியும் வந்து படுத்துட்டு கையை கேட்குது செல்லக்குட்டி. அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. என்னடி தாங்கம்? அமீன் பிரதர் லைக் டன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏடி கையில் கோடு போட்டுறாதடி. இப்படி படுத்துக்கிட்டு இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கணுமா? அதுக்கு எவ்வளோ ஆசை பாருங்க. அவன் வந்துட்டு ஓடினோடனே மறுபடியும் வந்து படுத்துக்கிடுச்சு என் செல்லக்குட்டி. செல்லக்குட்டி செல்லக்குட்டி. ஏன்டா? ஏன் செல்லக்குட்டிமா? கார்த்தியம்மா சோ கியூட். எப்படி விளையாட கூப்பிடுது பாருங்க. ஆமாம், அவன் எப்போ பார்த்தாலும் விளையாட கூப்பிடுவான். அவன் குட்டி பையன் தானே, ஆனால் இதுக்கு வந்து டயர்டாக இருக்கு போல். ஏண்டி தூக்கம் வருதா உனக்கு? செல்லக்குட்டிக்கு நல்லா படுத்துக்க பெட்டில். அது என்ன இப்படி ஸ்டெயிலாக படுத்துருக்கீங்க? தலை ஒரு பக்கம், உடம்பு ஒரு கை ஒரு பக்கம். கார்த்தியம்மா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நைட் ஃபுல்லாக தூங்கலையாடா இன்னைக்கு? கார்த்தியம்மா டைமண்ட் எங்க? இந்த இருக்கான் டைமண்ட். கட்டிலுக்கு அடியில் படுத்துருக்கான். அவர் ஒரு ப்ரைவசியை விரும்புகிறவர், ஐடி ஆஃபீஸர். தனியாக போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வருவார். என்னடி தாங்க கூட்டி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க வெளியே உட்காந்தா அப்படின்னு.